கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் நான் இன்று சொல்லப்போகும் கதை ஊக்குவிப்பதாக இருக்கும். நிச்சயம் சற்று நிதானமாக கேளுங்கள் கடைசி வரை. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை எவ்வளவு தொலைவானது, அதை எப்படி நாம் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். பாதியில் கேட்டுவிட்டு சென்றால் கடைசியில் என்ன நடந்தது என்றே தெரியாமல் போய்விடும். இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. 2 நபர்களின் வாழ்க்கை எப்படி இந்த கல்வி மாற்றுகின்றது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க, எங்கள் ஊரில் நடந்த ஒரு நிஜ கதையை சொல்கிறேன். சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பத்தில் பிறந்த நபர்கள். இதில் 2 பேர்த்தோட அப்பாவுமே விவசாய கூலி தான். ஒரு நாள் சுரேஷ் அவங்க அப்பா வேலை தேடி போகிறாரு. விவசாய வேலை எங்கேயுமே அன்னைக்கு இல்லை. வீட்டில் வந்து மனைவி கிட்ட சொல்கிறாரு. மனைவியும் கணவரும் அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சுரேஷ் முடிவு பண்ணுறாரு, அப்பா நான் இன்னையிலேருந்து படிக்க போகலை, நான் வேலைக்கு போகலான் இருக்கேன், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்போது சுரேஷ் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, தம்பி நான் உன்னை எப்படியாச்சும் நான் படிக்க வச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, என்னை நீ தப்பாக நினச்சிக்காத, உன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் இந்த வயசுலேயே கொடுக்குறேன்னு நினைக்கும் போது என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுரேஷும் அழுதுகிட்டு கையில் வச்சுருந்த புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தான். அன்னைக்கு அவன் குடும்பத்து வருமானத்துக்கு சுரேஷ் சம்பாதிக்கிற ₹1 2 கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இதே சூழ்நிலை தான் ரமேஷ் வீட்லேயும். அவங்க அப்பாவும் விவசாய வேலை தேடி போகிறாரு. வறட்சியின் காரணமாக வேலை கிடைக்கல. அப்போது ரமேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. 2 பேருமே அழுகுறாங்க. அப்போது ரமேஷ் வந்து சொல்கிறான், அப்பா நானும் படிக்கலை, நான் வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரமேஷ் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் உயிரை பணையம் வச்சாவது உன்னை நான் படிக்க வச்சிட்றோம்ப்பா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ படி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாரு. இதில் 2 பேர்த்தோட பெற்றோர்களையும் நம்ம தப்பாக சொல்லலை. இப்போ ரமேஷ் அவங்க அப்பா இப்படி சொல்கிறாரு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரமேஷும் கண் கலங்கிட்டு போயிட்டு அவனோட அறையில் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் செல்ல செல்ல சுரேஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு கையில் ₹1 2 வருமானம் இருக்கனால அவன் குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ரமேஷ் வீட்டில் ரொம்ப கஷ்டம். இவனையும் படிக்க வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே சில காலம் போக போக சுரேஷ்க்கும் திருமணம் நடக்குது. சுரேஷ்க்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவனுடைய கூலி வேலைக்கு போய் கிடைக்கக்கூடிய சம்பளத்தால் அவன் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட அவனால் பார்த்துக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவனால் வளர்ச்சியே வாழ்க்கையில் அடைய முடியல. ஆனால் ரமேஷ் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு தன்னுடைய கல்வி மூலிமா ஒரு நல்ல வேலைக்கு போனான். நல்ல வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரித்து இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிறான். அதே போல் அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறதுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வராங்க, பணம் இருக்கனால. ஆனால் சுரேஷ் வீட்டில் அவங்க அப்பா அம்மா இன்றைக்கி வயதாகி போய் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் சுரேஷாலையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கல்வி ரமேஷோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கோ, தன்னுடைய குடும்ப சூழ்நிலையினால் சுரேஷ் தன்னுடைய நல்ல எதிர்காலத்தையும் இழந்துட்டான். இதில் யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இருக்கிற வாய்ப்பை மட்டும் இந்த சின்ன சின்ன கஷ்டங்களுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்துட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அது நமக்கு சுகமாக தெரியலாம். ஆனால் பிற்காலத்தில் அது நமக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுன்றது தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டங்கள் இன்றைக்கி இருக்கும். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்காக அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான வழியை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏபிஜே கலாமின் கனவுகள் சேனலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.